கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 70,700.67 இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 21,352.60 நிஃப்டி பேங்க் 44,866.15 முடிவடைந்திருக்கு. என்எஸ்சி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2,600, அட்வான்சஸ் ஒரு 1,421, டிக்ளைன் 1,077, அன்சேஞ்சு 102, அப்பர் சர்க்கியூட்டில் 147, லோவர் சர்க்கியூட்டில் ஒரு 44, 52 வாரம் ஹையில் ஒரு 152, 52 வாரம் லோவில் ஒரு 15. இன்னைக்கு மார்க்கெட் முடிவடை இருப்பார். பேடிஎம் 42.2 லட்சம் பங்குகள் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே விற்பனை ஆயிடுச்சு. யூனியன் பேங்கோட 1.34 கோடி பங்குகள் ப்ரீ மார்க்கெட்லேயே இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சு. கிராம்ப்டன் கிரேவிஸோட 15.2 லட்சம் பங்குகள் ப்ரீ மார்க்கெட்லேயே விற்பனை ஆயிடுச்சு. இன்னைக்கு என்டிபிசியோட 21.9 லட்சம் பங்குகள் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. ரைட்டெல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 163 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் நவோதியா வித்யாலயிட்டேருந்து கிடைச்சிருக்கு. இது எதுக்குன்னா சப்ளை, இம்ப்ளிமெண்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி சொல்யூஷனுக்காக இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லோரஸ் லேப்ஸுக்கு 12.1 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. மசகான் டாக்கு ஒரு ஷேர்ஸ் இன்னைக்கு 6% அப் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 1070.47 கோடிக்கான ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு 14 ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான இந்த ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸ் பார்த்தோம்னா 63 மாதத்துக்குள்ள டிஃபென்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிகிட்ட டெலிவரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனி ஒரு 4 அனலிஸ்ட் ட்ராக் பண்ணதில் 2 பேர் பை ரேட்டிங், ஒருத்தர் ரெக்கமெண்ட் ஹோல்டு, ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு சேல் பண்ணலாம் அந்த ஷேர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. பிர்லா சாப்ஸோட பங்குகள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. ஏன்னா அவங்களோட Q3ல ப்ராஃபிட் ஒரு 11.3% உயர்ந்திருக்கு. ரெவென்யூ 2.52% உயர்ந்து 1,342 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 11.3% அதிகரித்து 161 கோடிகளாகவும் உள்ளது. விப்ரோவோட அசீம் பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா அவரோட பையனுக்கு ஒரு 500 கோடிக்கான ஷேர்ஸை கிஃப்டாக வழங்குறாரு. அவர் அசீம் பிரேம்ஜி விப்ரோவோட ஃபவுண்டரு. மற்றும் அவரோட பையங்க பேர் ரிஷா டாரிக். 2 பேருக்கும் 51 லட்சம் மதிப்புள்ள பங்குகள் பிரித்து கொடுக்குறாரு. அசீம் பிரேம்ஜியோட ஷேர் ஹோல்டிங் இப்போ பார்த்தோம்னா 4.12% இருக்குது. மற்றும் ரிஷாத் அண்ட் டாரிக்கோட பங்குகள் 0.13% இருக்கு. பாரதி ஏர்டெலோட 10 லட்சம் பங்குகள் இன்னைக்கு 1,199.80 பைசா என்ற விலையில விற்பனை ஆயிருக்கு. டிசிபி பேங்கோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நெட் ப்ராஃபிட் 11% அதிகரித்து 126.6 கோடிகளாக உள்ளது. சிஜி பவரோட 15.4 லட்சம் பங்குகள் ரூபாய் 445.70 பைசாக்கு விற்பனை ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபெடரல் பேங்கோட 16 லட்சம் பங்குகள் ரூபாய் 141.15 பைசா என்ற விலையில விற்பனை ஆயிருக்கு. சுவராஜ் இன்ஜின்ஸோட ரெவன்யூ ரூபாய் 279.55 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் 3.7% அதிகரித்து ரூபாய் 24.1 கோடிகளாக உள்ளது. டிபி கார்ப்போட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ 644.7 கோடிகள், நெட் ப்ராஃபிட் 123.97 கோடிகளாக உள்ளது. எல்டி ஃபுட்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ 1941.7 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 152.6 கோடிகளாக உள்ளது. ஸ்டெர்லைட் டெக்கோட ரெவன்யூ ஃபெல் ஆயிருக்கு 11.5%, 1,322 கோடிகளாக. நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 59 கோடிகளாக உள்ளது. ப்ராஃபிட் 32 கோடிகளாக உள்ளது. ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸோட 15 லட்சம் பங்குகள் 509.60 பைசா என்ற விலையில விற்பனை ஆயிருக்கு. என்ஹெச்பிசியோட 14.5 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. 83.85 பைசா ஒரு பங்கின் விலை. எலிகான் இன்ஜினியரிங்கோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ 473.56 கோடிகளாகவும், ப்ராஃபிட் 90.4 கோடிகளாகவும் உள்ளது. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தோட நெட் ப்ராஃபிட் 87.8% குறைஞ்சிருக்கு, 712.8 கோடிகளாக. இதுக்கு முந்தைய இது பார்த்தோம்னா 5,826.96 கோடிகளாக உள்ளது. ரெவன்யூ பார்த்தோம்னா 15.4% அதிகரிச்சிருக்கு, 1.11 லட்சம் கோடிகளாகும்.
இதற்கு முந்தைய இது பார்த்தோம்னா 95,752 கோடிகளாக உள்ளது. நம்ம போர்டு வந்து டிவிடெண்ட் வந்து ஒரு பங்குக்கு 15 ரூபாய் என்ற விதத்தில் அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. வேதாந்த் ஃபேஷனோட Q3 ரிசல்ட்ஸ் ரெவென்யூ வந்து 14.5% உயர்ந்து 474.5 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் 4.85% அதிகரித்து ரூபாய் 157.7 கோடிகளாக உள்ளது. இந்திர பிரசாத் கேஸோட நெட் ப்ராஃபிட் வந்து 13.9% குறைஞ்சி 475.5 கோடிகளாக உள்ளது. ரெவென்யூ 2.7% அதிகரித்து 3,556.2 கோடிகளாக உள்ளது. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து 202 கோடிகளாக உள்ளது. அசாகி இந்தியா கிளாஸோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 3.36% வளர்ந்து ரூபாய் 1043.6 கோடிகளாகும். ப்ராஃபிட்டான 24.59% குறைஞ்சி 62.6 கோடிகளாக உள்ளது. பிஎன்பி ஹவுசிங்கோட 2.57 கோடி பங்குகள் ரூபாய் 830 என்ற விலையில் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. ஜியோ ஃபைனான்சியலோட 14.4 லட்சம் பங்குகள் 239 ரூபா 40 பைசா ஒரு பங்கின் விலையில் விற்பனை ஆயிருக்கு. இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் யூரோ ஸ்டாக்ஸ் 50 4557, FTSE 100 7516, CAC 40 7441, DAX 16839, IBEX 35 9883 அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏசிசி Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 8.31% அதிகரித்து 4,914.36 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 375 537.67 கோடிகளாகவும் உள்ளது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 2222.8 கோடிகளாக இருக்கு. எஸ்பிஎஃப்சி ஃபைனான்ஸோட நெட் ப்ராஃபிட் வந்து 64.2 கோடிகளாக இருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 236.9 கோடிகளாக உள்ளது. சம்பர்தனா மதர்சனோட 21.9 லட்சம் பங்குகள் வந்து 113.55 பைசா என்ற விலையில விற்பனை ஆயிடுச்சு. சைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் வந்து யூஎஸ் ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து காபாமெட்டின் டேப்லெட்ஸுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. சைன்ஜின் இன்டர்நேஷனல் வந்து ரெவென்யூ வந்து 8.6% அதிகரித்து 853.5 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து 1.64% அதிகரித்து 111.5 கோடிகளாகவும் உள்ளது. சிப்லா லிமிடெட் வந்து பார்த்தோம்னா பல்ராம் பார்கவா வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து எஃபெக்டிவ் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ். இந்த பல்ராம் பார்கவா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணவர். நோவர்டீஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ ஒரு 5.5% அதிகரித்து 84.54 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து 26.57 கோடிகளாகவும் இருக்குது. மற்றும் அந்த வைஸ் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் சஞ்சய் முர்தேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து இந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணுறாரு. JSWயோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ 7.2% அதிகரித்து 41,940 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 417% அதிகரித்து ரூபாய் 2,450 கோடிகளாகவும் உள்ளது. IPO திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியிடுறவங்க பாவஜா ஸ்டுடியோஸ் லிமிடெட், மேகத்தம் இண்டக்ஷன் லிமிடெட், ஹர்ஷிதீப் ஹார்டிகோ லிமிடெட், மயாங் கெட்டில் ஃபுட் லிமிடெட், இந்த 4 நிறுவனங்களும் IPO வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியிடுறாங்க. போனஸ் வழங்குற நிறுவனம் சின்கிளார்ஸ் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 1:1 என்ற ரேஷியோவில் போனஸ் வழங்குறாங்க. டிவிடெண்ட் வழங்குற நிறுவனம் 361 வாம் லிமிடெட் 4 ரூபா 50 பைசா ஒரு பங்குக்கும், கோவா கார்பன் லிமிடெட் 10 ரூபா ஒரு பங்குக்கும், PCBL லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 50 பைசா ஒரு பங்குக்கும் வழங்குறாங்க. மார்க்கெட்டை பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1662 ஸ்டாக் டிக்ளைன், 735 அன்சேஞ்சு, 2163 அட்வான்ஸில் இன்னைக்கு இருந்துச்சு. மார்க்கெட்டு மூடு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபியர் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபியர் ஜோனில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம். டாப் கைனர்ஸ் பஜாஜ் ஆட்டோ, அதானி போர்ட்ஸ், NTPC, கோல் இந்தியா, இண்டஸ் இந்தியா பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபின்சர், M&M, பஜாஜ் ஃபைனான்ஸ், ASW ஸ்டீல், இண்டல்கோ, கிராசிம், ஹீரோ மோட்டார்காப், லார்சன், டாடா மோட்டார்ஸ் மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் வந்து டெக் மஹிந்திரா, ஜிப்லா, பாரதி ஏர்டெல், LTI மைண்ட்ரி, டாடா கன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், டிவிஸ் லேப்ஸ், SBI லைஃப் இன்சூரன்ஸ், ITC. 52 வீக் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா 20% மேனேஜ்மெண்ட், AB கார்ட்ஸ்பின், அக்னி கிரீன், ஆல்பர்ட் டேவிட், அலமிக் ஃபார்மா, பெட்முத்தா, BEW இன்ஜினியரிங், பாரதி ஏர்டெல், பிர்லா சாஃப்ட் மற்றும் பலர்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் டெலிகிராம் சேனலில் t.me/kpl சேனல் கூகுள் சர்ச் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட் செய்திகள் உடனுக்குடன் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஜீரோதாவில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைகள் பேர்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஜீரோதாவில் நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள், அது தெரியும். அதை பற்றி எதுவும் கருத்துக்கள் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். மேலும் இந்த சேனலில் 400க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது. புதியவர்களும் இந்த துறையில் இருக்கிறவங்களும் எதுவும் டவுட்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். நாளையிலேருந்து ஒரு 3 நாள் ஷேர் மார்க்கெட் லீவு. திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். ஹேவ் எ ப்ராஃபிட் டே ஆன் மண்டே. தேங்க்யூ.